ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பசங்களுக்கு தேவையான பொருள் வாங்க போனோம்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பென்னு. இது வந்து அப்சரா பிளாட்டினம் கிட்டா ப்ளூ பென்னு, ஜெல் பென். இதோட ரேட் வந்து இதில் வந்து 25 போட்டிருக்கு. ஆனால் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்த ப்ரைஸ் வந்து 24. இதில் வந்து 4 பீசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து டிக்டாக் பென். இதோட ப்ரைஸ் வந்து 34 ரூபா. நம்மளுக்கு கொடுத்த ப்ரைஸ் 34 ரூபா. ஆனால் இதில் எம்ஆர்பி ரேட் இல்லை. நம்மளுக்கு கொடுத்த ப்ரைஸ் வந்து 34. இதுலேயும் வந்து 4 பீசஸ் இருக்குது, 4 பீசஸ். நெக்ஸ்ட் வந்து இதில் தான் வந்து நிறைய இருக்குது. பென்சில், அப்சரா பென்சில் 2, ரப்பர், அப்சரா ரப்பர், அப்சராவோட ரப்பர் 2, அப்சரா ஷார்ப்னர் 1 இருக்குது. அப்சரா ஷார்ப்னர் 1, ரப்பர் 2, பென்சில், அப்சரா பென்சில் 2, ஸ்கேல் 1. இது அப்படியே செட்டாக எவ்வளோ? 24. இதுவும் 24 ருபீஸ் செட். அப்படியே இது வந்து இது ஃபுல்லாகவே ரேட் தான். இதுவும் அப்சரா. எத்தனை பீஸ் இருக்குன்னா 6 பீஸ் இருக்குது, 6 பீஸ். இது வந்து 14 ரூபா. 14 ரூபாய்க்கு. இது வந்து நெக்ஸ்ட் வந்து டிக்டாக் பென்னு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இது எப்படி தெரியுமா போட்டி பாட்டு வாங்குவோம். இதில் வந்து 8 கலர்ஸ் இருக்குது. ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், பர்பிள், பிங்க்கு, ரெட்டு, ஆஷு. 1 2 3 4 5 6 7 8 கலர்ஸ் இருக்குது. இதோட ரேட் எவ்வளோன்னா 50 ரூபா. நிலாக்கு 1, சூர்யாவுக்கு 1, 2 பென்னு. நெக்ஸ்ட் வந்து ஷார்ப்னர். இதுவும் அப்சரா பிராண்டு தான். தலைக்கு இடம் வச்சுருக்கேன். அப்சரா ஷார்ப்னர் மட்டும் ஷார்ப்னர் மட்டும் தான் இருக்குது. அப்போ ஓப்பன் பண்ணலாமா? ஒரு பீஸு ஓப்பன் பண்ணி காமிக்கலாமா? யாருக்கு ப்ளூ கலர்? நம்ம நிலா அதுதான் ஓப்பன் பண்ணுறோம். ஓகேவா? ஓப்பன் பண்ணி காமிப்போம். இது பிடிங்க, கையில் பிடிங்க. இது வந்து ஷார்ப்னர். இங்கே இருக்க ஹோல்ஸு, ஷார்ப்னர் சீர் ஹோல்ஸு. நம்ம சீவணும்னா அந்த குப்பெல்லாம் வந்து இதில் ஸ்டோரேஜ் ஆகும். இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகும் அந்த குப்பெல்லாம். நெக்ஸ்ட்டு எரேசர் இருக்குது. இது வந்து ரப்பர். என்னென்னலாம் தயாரிச்சிருக்காங்கப்பா. இது வந்து ரப்பர். இது வந்து சூர்யாவது, இது நிலாவது. இது வந்து ரேட் என்னென்னா ஒரு பீஸ் வந்து 14 ரூபா. அப்சரா பிராண்டு தான் இதுவும். 14 ரூபாய். இது க்ரையான்ஸ். இது 12 ஷேட் இருக்குது. இதில் ஆயில் பேசிக்கில் இருக்கும் போல்.
இதோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டில். இது பாபி டால் போட்டது வந்து நிலாவோடது. இது வந்து ஸ்பைடர். இது வந்து சூர்யாவோடது. இதில் வந்து நாங்கள் அங்கே வாங்கும்போது இதை நாங்கள் சத்தியமாக பார்க்கல. பார்த்தா இது உள்ள வந்து ஒரு gift போட்டிருக்காங்க, பென்னு. இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 170 ரூபா. 170. ரெண்டுமே அதே ப்ரைஸ் தான், 170 ருபீஸ். வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு. அடுத்தது வந்து கம். இது அடிக்கடிக்கு தேவைப்படாது, எப்பயாவது தேவைப்படும். சரி இருந்தாலும் வாங்கலாமே அப்படின்ட்டு இதையும் வாங்கிட்டோம். இதோட ப்ரைஸ் வந்து 10 ரூபா தான். 10 ரூபா. இவன் என்னன்னு தெரியல, இதை கேட்டுக்கிட்டே இருக்கா. பண்ணுமா பண்ணுமா, என்ன வேணும்னு தெரியல, இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இதை 10 ரூபா என்ன பண்ணுவதியா, வாயில் வைக்கக்கூடாது. 10 ருபீஸ். இதை க்ளோஸ் பண்ணப்பா. நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் டவல். இதுவும் பாபி டால் வந்து நிலாவோடது. இது என்னது, என்ன பொம்மை? பூனை பொம்மை, கேட். இது வந்து சூர்யாவோடது. நல்லா பெருசாக இருக்குது, லென்த்தாக தான் இருக்குது. பூனைக்குட்டி. இது வந்து பாபி டால். பாபி டால். இது வந்து வைப்ஸ், வெட் வைப்ஸ். இது வந்து வெட் வைப்ஸு. இது ரோஸ் ஃப்ளேவர். இதோட ப்ரைஸ் வந்து 45 ரூபா. எனக்காக தான் வாங்கினேன். இது என்னோடய யூஸுக்காக வாங்கினது தான், அவங்கள சேர்க்கக்கூடாது. இது என்னோடய யூஸுக்காக வாங்கினது. இது வந்து 45 ருபீஸ். எத்தனை பீஸ் இருக்குது? 98 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வைப்ஸு சாரி 25 தான் இருக்குது. இதில் 25 பீசஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நிலா வந்து ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இயரிங்ஸ் வாங்கினது தான் இதெல்லாம். இது என்னென்ன மாடல்ஸ் வாங்கியிருக்கோன்னு காமிக்கிறேன். தெரியுதா? அம்ப்ரெல்லா மாடல் ரோஸு. இதெல்லாம் குட்டி குட்டியாக யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு வாங்கினதா. இது வந்து ரோஸ் கலரில், இதே கலர்லேயே இதே ரோஸில் வந்து ப்ளூ வந்து எனக்கு, அவளுக்கு இல்லை. அப்புறமா வந்து தும்பி மாடல். நெக்ஸ்ட்டு ஆப்பிள் மாடல். தெரியுதா? ஆப்பிள் மாடல். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரி மாடல். இது எல்லாமே வந்து அவளோட காதுக்கு குட்டி குட்டியாக. அதில் ஒரு ரோஸ் மட்டும் தான் என்னோடது, இதெல்லாம் வந்து நிலாவோடது தான். நெக்ஸ்ட்டு ரொம்ப பார்க்க வேண்டிய பொருள் ரொம்ப பெருசு. நான் வந்து யோசிக்காமலே வாங்கிட்டேன். எப்படின்னா இந்த பாக்ஸு, ஸ்கூல் பாக்ஸ் தாங்க. இது ரேட்டை கேட்டால் சத்தியமாக நீங்களே ஆடி போயிடுவீங்க. நான் ஃபஸ்ட்டு இது யோசிக்கவே இல்லை. இது இந்த ரேட் வரும் அப்படின்ட்டு நான் யோசிக்கவே இல்லை. வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஆனால் இது பில்லு போட்டதுக்கப்புறம் தான் இதோட ப்ரைஸே பார்த்தா. இந்த ரேட்டை நான் செக் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு சுற்றிக்கிட்டே பார்த்தேன், இந்த ரேட் எங்கன்னா கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்கல. சரி ஓகே, பில் போடும்போது பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். சரி பில்லு போட்டு வைங்க அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு போகலான்ட்டு அப்படிக்கா போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் பார்த்தா இதோட பில்லு கேட்டதுமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். பசங்களை கவர்றது என்னென்ன வச்சுருக்காங்க மட்டும் பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணால் இங்கே ஓப்பன் ஆகுது. இங்கே ஒரு செக்ஷன் பென்னு, பென்சில்லாம் வைக்க. இது வந்து எரேசர் வைக்க, ரப்பர் வைக்கிறது. இது ரப்பர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ். இது வந்து ஷார்ப்னர். ஷார்ப்னரோட குப்பையை மேலே சேர்ந்துக்கும் போல்.
இது வந்து எரேசர், சாரி இது வந்து ஷார்ப்னருக்கான ஹோல்ஸ். இது வந்து ஷார்ப்னரோட ஹோல்ஸ், 2 ஹோல்ஸ் இருக்குது. இதோட குப்பை வந்து இதில் ஸ்டோரேஜ் ஆகும். இந்த இடத்துல அப்படியே நம்ம கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு யூஸுமே கிடையாது, எதுக்குன்னே தெரியல. செல்சியஸ்லாம் போட்டிருக்கு 75, 24. இது எனக்கு எதுன்னு தெரியல, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் எதுக்குன்ட்டு, எனக்கு தெரியல. அப்புறம் இது வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து பார்ப்போம்ல, அது வந்து அந்த டேரக்ஷனுக்கு வச்சா அந்த டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி திரும்புது, அதுக்காக இது. வாங்க பாக்ஸுக்குள்ளே போனால் அதிரடி இருக்குது, ஆனால் இதில் இல்லை, பின்பக்கம் இருக்குது போல். இது வந்து பென்சில்லாம் வச்சுக்க தான், பென்சில் ஸ்கேலு. ஆனால் இவ்வளோதான் இருக்குது ஸ்பேஸு அந்த யூஸுக்காக. இதை திறந்து நான் இந்த ரேட்டை பார்க்காம செக் பண்ணி எடுத்துட்டேன். நான் பில் போட்டதுக்கப்புறம் தான் இந்த ரேட்டையே நான் பார்த்தேன். எனக்கு மனசே சரியில்லை. இந்த ரேட்டுக்காக இது வர்த்தே கிடையாது, இந்த ரேட்டுக்கு இது வர்த்தே கிடையாது. இருந்தாலும் வாங்கிட்டேன். சரி, நான் பில் போட்டதுக்கப்புறம் தான் இந்த ரேட்டை பார்த்தேன். ரேட் வந்து தெரியுதா, 490 ரூபா. 490 ரூபாய்க்கு இந்த பாக்ஸு வர்த்தா? வர்த்தே கிடையாது, வர்த்தே இல்லைங்க பாக்ஸ் 490 ரூபாய்க்கு. இது வந்து நிலாவோடது, சூர்யாவோடதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் சூர்யாவோடது, பஸ்ஸு மாடல். இதில் அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இதோட ப்ரைஸு சொல்கிறேன், அதையும் கேளுங்க. இது வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் ஓப்பன் பண்ணோன்னா இந்த பக்கம் ஓப்பன் ஆகும், அவ்வளோதான். இதில் எதுவுமே இல்லை, எதுவுமே அந்தளவுக்கு கிடையாது. இந்த பக்கம் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இது ஓப்பன் ஆகும், அவ்வளோதான். இதில் வந்து ஒரு பக்கம் ஒரு வீலில் வந்து ஷார்ப்னர் இருக்குது. இந்த ஒரு வீலில் வந்து ஷார்ப்னர் யூஸ் பண்ணிக்கலாம், சரிதா? இந்த ஒரு வீலில் ஷார்ப்னர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஷார்ப்னர் திருகிற குப்பையை கீழே போட தேவையில்ல, இதில் இந்த ஹோல்ஸில் போட்டு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இதோட ப்ரைஸ் என்ன தெரியுமா, என்ன இருக்கும்? நானே சொல்கிறேன், 385. 385க்கு இந்த பாக்ஸ் வருதா? வருத்தே கிடையாது. கடைசியாக நாங்கள் இதில் ஏமாந்து தான் வந்தோம். இதையே காமிச்சு பசங்களை ஈர்த்துடுறாங்க. என்ன, அதுங்களும் அங்கே போய் நின்றுட்டு எங்களுக்கு இதுதான் வேணும், இதை விட்டால் வேறு எதுவும் வேணாம் அப்படிங்கிறாங்க. சரி, என்ன பண்ணுறது, பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்கன்னு வாங்கி கொடுக்குறது. இது வந்து 345, இது வந்து 490. எல்லா பொருளுமே கம்மி. இந்த பாக்ஸ் 2 தான் ரேட்டு. எவ்வளோ பாச்சு? இது 2ஓட விலை மட்டும் சொல்லு. ஆமாம், 490. இது வந்து 385, 345. இதுவே 900 கிட்ட வந்துருச்சு. இந்த டோட்டலாக இப்போ நான் காமிச்ச பொருள் மொத்தமும் 1800 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. இது மீறி அவங்களோட ஸ்கூல் நோட்ஸு இதெல்லாம் வந்து 1100 ரூபா. அன்றைக்கி ஒரு நாளே எங்களுக்கு எப்படியோ 3000 ரூபாய்க்கு மேலே தான் செலவு. 3000 ரூபா, 3300 ரூபா அந்த அளவுக்கு செலவு. இதில் எனக்கு இந்த பாக்ஸை மட்டும் மனசு ஆற மாட்டேங்குது. என்ன பண்ணுறது இருந்தாலும் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, வேறு என்ன பண்ணுறது. ஸ்கூல் பேக்லாம் வாங்க கிடையாது, ஏன்னா ஸ்கூல் பேக்கில் நல்லா தான் இருக்குது. அதனால் நாங்கள் ஸ்கூல் பேக்லாம் பர்ச்சேஸ் பண்ண கிடையாது. அவ்வளோதாங்க, எல்லா பொருளையும் காமிச்சிட்டேன் வாங்கின பொருள்லாம். இது வரைக்குமே எங்களுக்கு 3300 ரூபா செலவு அன்றைக்கி மட்டுமே. ப்ரௌன் ஷீட்லாம் வாங்கியிருந்தோம். இதில் ப்ரௌன் ஷீட்டு, டேப்பு இதெல்லாம் மிஸ்ஸிங், இதில் கிடையாது. ப்ரௌன் ஷீட்டு, டேப்பு, இந்த ஐட்டம்ஸு எல்லாம் சேர்த்து தான் 3300 ரூபா வந்துருச்சு அன்றைக்கி ரேட்டு. அவ்வளோதான், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன், வேறு எதுவும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். தேங்க்யூ, பை பாய்.